வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தனிநபர் மனப்பாங்கு மற்றும் பொறுப்புணர்வில் ஏற்படும் மாற்றமே தேசிய வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமையும் என்று பிரதமர் கருத்து. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்கள் எதிர்ப்புகளை அடக்குவதற்காக அவசர கால சட்டத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தி சாடல். மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலுடன் இந்தியாவின் புத்தகயாவுக்கு புனித யாத்திரை மேற்கொண்ட சிங்கள பௌத்தர்களுக்கு தொடர்பு புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ள தேரர். தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சிப்பிடி நாளுக்கு நாள் தளர்ந்து வருவதுடன் ஜனாதிபதி மீதான நம்பிக்கையும் வேகமாக குன்றி வருவதாக சம்பத் அத்துக்குரல தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்பு என்று பல தளங்களில் அடிப்படை மாற்றங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நாட்டில் நாம் விரும்பும் தேசத்தையும் சமுதாயத்தையும் உருவாக்கும் பயணம் ஒவ்வொருவரின் உள்ளார்ந்த சிந்தனையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். தனிநபர் மனப்பாங்கு மற்றும் பொறுப்புணர்வில் ஏற்படும் மாற்றமே தேசிய வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இசுர்பாயவில் கல்வி அமைச்சு வளாகத்தில் 14வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மகாத்மா காந்தி கல்வி புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது பிரதமர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து வருடந்தோறும் முன்னெடுத்து வரும் இந்த புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் நடைபெற்றிருந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்று நாடு முழுவதும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 300 மாணவர்களுக்கும் மேலதிக கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்காக தேவையான நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்வின் போது மாணவர்களுக்கு நேரடியாக புலமை பரிசுகளை வழங்கிய பின்னர் உரையாற்றிய பிரதமர், இலவச கல்வி முறைமையின் அடிப்படையிலே எந்த ஒரு மாணவரும் கல்வி வாய்ப்புகளிலிருந்து விலக்களிக்கப்படாமல் பாதுகாக்கும் வகையிலே அரசாங்கம் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். அத்தகைய முயற்சிகளுக்கு துணையாக இவ்வாறான புலமை பரிசில் திட்டங்கள் திறமைமிக்க மாணவர்களுக்கு தமது கல்வி மற்றும் எதிர்கால இலக்குகளை வெற்றிகரமாக அடைவதற்கு பெரும் ஆதரவாக அமைவதாகவும் அவர் கூறினார். மேலும் மகாத்மா காந்தியின் பேரில் வழங்கப்படும் இந்த புலமை பரிசில் திட்டம் அவர் வாழ்நாளில் கடைபிடித்த ஒழுக்கம், அர்ப்பணிப்பு மற்றும் சமூக பொறுப்பு போன்ற மதிப்புமிக்கது இளைய தலைமுறைகளுக்கு நினைவூட்ட விளங்குகிறது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அந்த மதிப்புகளை தமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது மூலமே உண்மையான கல்வி பயனளிக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்கள் எதிர்ப்புகளை அடக்குவதற்காக அவசர கால சட்டத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டினார். இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாள சந்திப்பில் உரையாற்றிய அவர், தபால் முத்திரைக்கான குறைந்தபட்ச கட்டணத்தை 70 ரூபாவாக உயர்த்திய அரசாங்கத்தின் தீர்மானம் தபால் சேவையினை மேலும் பலவீனப்படுத்தும் நடவடிக்கை என்று தெரிவித்தார். தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் கடித பயன்பாடு குறைந்துள்ள நிலையில் சேவை தரத்தை மேம்படுத்தாமல் கட்டணங்களை உயர்த்துவது தபால் திணைக்களத்தை முடக்குவதற்கு சமம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் பொருளாதார நெருக்கடியில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை சம்பளம் உயர்த்துவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி தற்போது 2027 வரை சம்பள உயர்வு சாத்தியமில்லை என்று அறிவித்திருப்பது மக்களை ஏமாற்றம் செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன் விளைவாக மருத்துவர்கள், மீனவர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த குழுக்களை என்று அதற்கு எதிராக நிற்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த மக்கள் எதிர்ப்புகளை அடக்கவே அவசர கால சட்டம் மீண்டும் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சூறாவளி காரணமாக முன்பு கொண்டு வரப்பட்ட அவசர கால சட்டம் நிலைமையை வளமைக்கு திரும்பிய பின்னரும் தொடர்வது தேவையற்றது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சியில் இருந்தபோது அடக்குமுறை சட்டங்களை கடுமையாக எதிர்த்த தேசிய மக்கள் சக்தி இன்று ஆட்சியில் அமர்ந்ததும் அதே சட்டங்களை மக்கள் போராட்டங்களை ஒடுக்க பயன்படுத்துவது அவர்களது இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக முஜிபுர் ரஹ்மான் சாடினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கருத்து தெரிவித்த அவர், உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிவதற்காக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்ட சாட்சி பட்டியலை பின்பற்றி வருவதாகவும் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். தென்னிலங்கையிலிருந்து இந்தியாவின் புத்தகயாவுக்கு புனித யாத்திரை மேற்கொண்ட சிங்கள பௌத்தர்கள் பயணத்தின் போது மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலின் நிலப்பகுதியில் தங்கி ஓய்வெடுத்து சென்றதாகவும் இந்தியாவில் இருந்து மீண்டும் திரும்பும் போது அதே இடத்தில் தங்கியிருந்து தென்னிலங்கைக்கு திரும்பியதாகவும் கோட்டப்பேட்டைய ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். ஜன்ம பூமி எனும் நிகழ்வில் உரையாற்றிய போது இதனை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த விடயம் நாட்டின் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் கூறினார். தாம் உட்பட பல பௌத்த தேர்கள் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலை பார்வையிட சொன்னதாகவும் அங்கு கோவிலின் பூசகர் தமக்கு ஒரு முக்கியமான வரலாற்று தகவலை தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார்.
அந்த பூசகர் கூறியதாவது, தென்னிலங்கையை சேர்ந்த சிங்கள பௌத்தர்கள் காங்கேசன்துறை துறைமுகத்தின் ஊடாக இந்தியாவின் புத்தகயாவுக்கு பயணம் மேற்கொண்ட காலத்திலே மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலில் தங்கியிருந்து ஓய்வெடுத்து சென்றதாகவும் மீண்டும் இலங்கைக்கு திரும்பும் போதும் அங்கேயே தங்கி பயணத்தை தொடர்ந்ததாகவும் கூறியுள்ளார். இந்த சம்பவங்கள் பௌத்த மதம் இலங்கையில் பரவுவதற்கு முன்னரே இடம்பெற்றவை என்றும் அவர் தெரிவித்ததாக ராகுலத்தீரர் கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் சிங்கள வரலாறு சுமார் 2500 ஆண்டுகள் பழமையானது என்றும் இத்தகைய வரலாற்று சம்பவங்கள் பெரிதும் வெளிச்சத்துக்கு வராததால் பல உண்மைகள் மறைக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதனால் வடக்கு பகுதியில் சிங்கள பௌத்தர்களுக்கும் உரிமைகள் இருப்பது போலவே தமிழர்களும் அவர்களது உரிமைகள் உள்ளன என்று அவர் தெரிவித்தார். அனைத்து இனங்களுக்கும் சமூக குழுக்களுக்கும் தங்களுக்கான உரிமைகள் இருப்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றும் அதில் தமக்கு எந்தவித வாதங்களும் இல்லை என்றும் ராகுலத்தீரர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தென்னிலங்கையிலிருந்து வடக்கு பகுதிகளுக்கு செல்வது சரியா தவறா என்ற கேள்வியை முன்வைப்பது தேவையற்ற விவாதங்களை உருவாக்கி அதன் மூலம் இனவாதத்தை தூண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கடுமையாக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சிப்படி நாளுக்கு நாள் தளர்ந்து வருவதோடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏழை மக்களின் பிரதிநிதி என்ற நம்பிக்கையினையும் வேகமாக கொண்டு வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அதுகுரல தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், அரசாங்கம் தமது பலவீனத்தை உணர்ந்ததாலேயே சமீப காலமாக கட்சியினையும் அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவையும் இலக்கு வைத்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருவதாக கூறியுள்ளார். கடந்த தேர்தல் காலங்களில் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்த இடதுசாரி குழுக்கள் தற்போது மீண்டும் நாமல் ராஜபக்சவை சுற்றி அணிதிரள்வது ஆளும் தரப்பில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஹெலிகாப்டர் பயணம், நாடாளுமன்ற உணவு மற்றும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் போன்ற விடயங்களில் முன்பு மக்களிடையே வெறுப்பை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் அதே சலுகைகளை தாங்களே அனுபவித்து மக்களை ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். 323 கொள்கலன்கள் காணாமல் போன சம்பவம் மற்றும் நிலக்கரி கொள்வனவுடன் தொடர்புடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து ஜனாதிபதி மௌனம் காப்பது கேள்விக்குரியது என்றும் அவர் சாடியுள்ளார். உணவு, மருந்து மற்றும் கல்வி உபகரணங்களுக்கு வரி விதிக்க மாட்டோம் என்று அளித்த வாக்குறுதிகளை மீறி இன்று அனைத்து பொருட்களுக்கும் வரி விதித்து மக்களின் நெருக்கடியில் தள்ளியுள்ளதாகவும் ஜனாதிபதியின் செயற்பாடுகள் நாட்டின் மக்களை விட வெளிநாட்டு சக்திகளையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் சம்பத் அதுகோரல விமர்சித்துள்ளார். அத்துடன் பௌத்த மதகுருமார்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் சுதந்திர தினத்தில் இராணுவத்தினரை அவமதிக்கும் செயல்களை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், மீனவர்களுக்கு உதவி செய்வதாக கூறும் ஜனாதிபதிக்கு தனது செயலகம் முன் போராடும் மீனவர்களை நேரில் சந்திக்க கூட துணிவு இல்லை என்றும் கடுமையாக சாடியுள்ளார். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இராணுவத்தினரின் கௌரவத்தை பாதுகாப்பதில் தற்போதைய அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக மக்கள் விரைவிலே இந்த அரசை நிராகரிப்பார்கள் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பியால் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். 78வது சுதந்திர தின நிகழ்வுகள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து கருத்து வெளியிட்ட அவர், இந்த நாடு அமைதியாக இருப்பதற்கு காரணம் இராணுவத்தினரின் தியாகமும் அவர்களுக்கு தலைமை அளித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வழிநடத்தலும் என்று கூறினார். இருப்பினும் தற்போதைய அரசு இராணுவத்தினருக்கு உரிய மரியாதைகளை வழங்காமல் அவர்களை இழிவுபடுத்தும் போக்கிலே செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கடன் மற்றும் உதவி திட்டங்களின் கீழ் பெற்று இராணுவ வளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று கூறுவது பொருத்தமற்றது என்றும் அதே அளவுகோலை பயன்படுத்தினால் அரசு அலுவலகங்களின் பல வளங்களையும் பயன்படுத்த முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அரசு தேவையற்ற கருத்துக்களை முன்வைப்பதை நிறுத்தி இராணுவத்தினருக்கும் மத தலைவர்களுக்கும் உரிய மரியாதைகளை வழங்க வேண்டும் என்றும் மக்களின் நம்பிக்கையை இழந்தால் ஆட்சியாளர்கள் விரைவில் மக்களால் ஒதுக்கப்படுவார்கள் என்றும் பியால் நிஷாந்த் எச்சரித்துள்ளார்.